Okay, so next one is f equal to open sample.txt. அப்போ txtங்கிற ஃபைல் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன கொடுத்துருக்காங்க, டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க, ஃபைல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கனால டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து எதுக்கு ஈக்குவலாம், ஆர் அப்படிங்கிற ரீட் மோடை மென்ஷன் பண்ணுறதுக்கும் ஈக்குவலாம். நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்து மோட் ஆஃப் த ஃபைல் கொடுக்கவே இல்லை. கொடுக்கலன்னா அது என்ன மோட் எடுத்துக்கணும், டிஃபால்ட் மோட் எடுத்துக்கணும். டிஃபால்ட் மோட் என்னது, ரீட் மோடு. அடுத்து எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் sample.txt ரைட் மோட். அப்போ நான் ரைட் மோட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், தனியாக ரைட் மோடுங்கிறத மென்ஷன் பண்ணணும். ரைட் இன் டெக்ஸ்ட் மோடு. image1.pmp r+b. சரியா? ஸோ அப்போ இது வந்து டெக்ஸ்ட் ஃபைல் கிடையாது, இது இமேஜ் ஃபைல். அப்போ நம்ம டெக்ஸ்ட் மோடில் என்ன செய்ய முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. கண்டிப்பாக எதில் தான் ஓப்பன் பண்ணணும், பைனரி மோடில் தான் ஓப்பன் பண்ணணும். r+b. அப்போ ரீட் அண்ட் ரைட் இன் பைனரி மோடு. ரீட் அண்ட் ரைட் இன் பைனரி மோட். அப்போ ரீட் ஆப்ரேஷன், ரைட் ஆப்ரேஷன், பைனரி மோட். ரீட் அண்ட் பைனரியோட நீ மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இங்கே ரைட் கொடுக்கல அப்படிங்கிறனால இங்கே ஏன் ரைட் வந்துச்சு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ ரீட் அண்டு பைனரி மோட் அப்படின்னு ஓகே ரைட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ பைத்தான் ஆஸ் அ கார்பேஜ் கலெக்டர் டு க்ளீன் அப் unreferenced object, but one must not rely on it to close the files. சரியா? பைத்தான் என்ன செய்யும் அப்படின்னா, நிறையா அது வந்து நம்ம வந்து நெட்வொர்க்கிங்கில் யூஸ் பண்ணுறதுனால அது ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன செய்யும், இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடும். சரியா? அப்போ நாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல அப்படின்னா நம்ம பண்ண சில டிரான்சாக்ஷன் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ த யூசர் மஸ்ட் க்ளோஸ் த ஃபைல், ஓப்பன்டு ஃபைல் ப்ராப்பர்லி. சரியா? அவன் என்னென்ன ஃபைலில் நீ ஓப்பன் பண்ணியோ அத்தனையும் நீ என்ன செஞ்சிடும், க்ளோஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? இது ஒரு ப்ரோக்ராம் பண்ணு. எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் டெக்ஸ்ட் ஃபைல், txt.text ஃபைல், f.close. அப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சோடனே என்ன செஞ்சுட்டாங்க, ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி தான் என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணிடணும். நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எபோவ் மெத்தட் வந்து நாட் சேஃப். எஃப் மெத்தட், ஓப்பன் மெத்தட் எப்போயுமே சேஃப் கிடையாது. வித் மெத்தட் தான் வந்து சேஃப். இந்த வித் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது தான் சேஃப் மெத்தட். ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்மேட் ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து சில ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபைல் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டா லாஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வித் மோடில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணலானாலும் அது ப்ராப்பராக என்ன செஞ்சிடும், க்ளோஸ் பண்ணிடும். அப்போ ரெண்டு மோடில் நம்ம வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து ஓப்பன் மோட், இன்னொன்று வந்து வித் ஓப்பன் மோடு. சரியா? ஸோ வித் ஓப்பன் டெக்ஸ்ட் டாட், அதுவே ரீட் மோடில் அதோட ஆப்ஜெக்ட் எஃப் வந்து லாஸ்ட்டில் வருது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வருமா? ஸோ அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து ஓப்பன் வரும். பட் இதில் வந்து ஃபஸ்ட்டு வித் ஓப்பன், கடைசியாக என்ன செஞ்சது, ஃபைல் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அப்போ விச் ஒன் இஸ் த பெஸ்ட் மெத்தட், வித் ஓப்பன் மெத்தட் இஸ் அ பெஸ்ட் மெத்தட். இது 3 மார்க் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? ஓகே. தென் சிஎஸ்வி மாடியூல்ஸ் ரீடர் ஃபங்க்ஷன். ஸோ எப்படியெல்லாம் ஒரு சிஎஸ்வி ஃபைலை வந்து ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிஎஸ்வி ஃபைல்னால் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இட்ஸ் அ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். அப்போ கமா உள்ள இன்சைடில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், வேறு ஒரு டீலிமிட்டர் யூஸ் பண்ணணும். டீலிமிட்டர் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த ஃபீல்டை நோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட்ஸ் தான். சரியா? ஓகேவா? ஸோ த ரீடர் ஃபங்க்ஷன் இஸ் டிசைன் டு டேக் ஈச் லைன் ஆஃப் த ஃபைல் அண்ட் மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் காலம்ஸ். ஸோ ஒரு லைனை ரீட் பண்ணி என்ன செய்யும், அதில் உள்ள எல்லாத்தையும் ஒரு காலம்ஸை வந்து மேக் பண்ணும். ஸோ இதில் என்னென்ன டீலிமிட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, கோட் இருக்குது, டபுள் கோட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பைப் சிம்பிள், கமா சிம்பிள். ஸோ இந்த மாதிரி 3 டீலிமிட்டர்ஸ் இருக்குது. சரியா? இதுலேயும் இன்னும் நிறைய டீலிமிட்டர்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கோட்டு, பைப் சிம்பிள், கமா, 3 ஆப்ரேட்டர் டீலிமிட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த புக்கில் மேக்ஸிமம் இந்த டீலிமிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொடுத்துருக்காங்க இல்லையா? சிஎஸ்வி ஃபைல் இப்போ என்ன ஆல்ரெடி நம்ம வந்து 2 மோடில் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ரீடர் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து டிக்ட் ரீடர் கிளாஸ். இப்போ நம்ம ரீடர் ஃபங்க்ஷனில் பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ சிஎஸ்வி டாட் ரீடர் ஃபைல் ஆப்ஜெக்ட் டீலிமிட்டர் ஃபைல் பேராமீட்டர்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ண போகிறோம் பைத்தானில் உட்காந்துட்டு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் சொல்லணும், என்ன டீலிமிட்டர் யூஸ் பண்ணி காலம் செப்பரேட்டர்னு சொல்லணும், ஃபைலோட பேராமீட்டர் சொல்லணும். இது ஒன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது. ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பாசஸ் த பாத் அண்ட் த மோட் ஆஃப் த ஃபைல். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபைல் ஆப்ஜெக்ட் ஓப்பன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம், வித் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஃபைல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த மோடில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஃபைலை, அது மாதிரி நம்ம ஃபைலோட ஃபுல் பாத்தையும் பாஸ் பண்ணுறது இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட். delimiter on optional parameter containing ஒரு optional parameter. Standard dialects அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், dialects like pipe etc can be omitted.
சரியா. ஸோ இது வந்து டீலிமிட்டர்ஸ். நம்ம வந்து டபுள் கோட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே என்னது டீலிமிட்டர்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செப்பரேஷன்ஸ் ஃபீல்ட் நேம் செப்பரேஷன் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நம்ம இது வந்து ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டர் தான், நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுவே என்ன எடுத்துக்கிடும், டபுள் கோட்டை வந்து டீலிமிட்டராக எடுத்துக்கிடும். எஃப்எம்டி பேராமீட்டர்ஸும் ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் தான், which helps to override the default values of the dialect, like skip initial space, quoting etc. can be omitted. சரியா, இதுவும் என்னது ஆப்ஷனல் பேராமீட்டர். இது வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. சரியா, அப்போ இந்த 3 பேராமீட்டர்ஸ், ஒன்று வந்து ஆப்ஜெக்ட், டீலிமிட்டர், ஃபைல் பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் டீலிமிட்டரும் ஃபைல் பேராமீட்டர்ஸும் என்னது ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் டிஃபால்ட் டீலிமிட்டர் கமா, டிஃபால்ட் டீலிமிட்டர் என்னது கமா. சரி, நான் டபுள் கோட் சொன்னேன் இல்லையா, டிஃபால்ட் டீலிமிட்டர் என்னது கமா. தென் டேட்டா வித் ஸ்பேஸ் அட் த பிகினிங், ஸ்பேஸும் என்னது ஒரு டீலிமிட்டர். தென் டேட்டா வித் கோட், டேட்டா வித் கஸ்டம் டீலிமிட்டர்ஸ், நாமளே கூட என்ன செஞ்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கோட்டு ஸ்பேஸு கமா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கமா, ஒரு ஃபைல் இருக்குது sample.csv with default delimiter comma. So which one is the default delimiter comma? சரியா, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் சிஎஸ்வி. இப்போ இது பைத்தானுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க, சிஎஸ்வியை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். வித்து கீவேர்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபுல் பாத் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆஸ் எஃப். அப்போ ஃபைல் ஆப்ஜெக்ட் என்னது எஃப். சரியா, ஓகேவா. தென் ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் எஃப். அது ஃபைலுக்குள்ள உள்ள ஒவ்வொரு லைன்ஸாக ரீட் பண்ணணும் இல்லையா, அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்க, ரீடர் அப்படிங்கிற பேராமீட்டர் கொடுத்து சிஎஸ்வி டாட் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் ரோ, அப்போ இதில் எத்தனை ரோ இருந்தாலும் என்ன செய்யும், அது பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரீடர் ஆப்ஷன் சொல்லி ரீட் பண்ணுறோங்கிறத சொல்லணும், கடைசி அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ அதில் என்னெல்லாம் இருக்குது, எஸ் நம்பர், நேமு, சிட்டி, இது வந்து என்னது காலம் ஹெட்டிங், இதெல்லாம் டேட்டா. இது ரெக்கார்ட் 1, ரெக்கார்ட் 2, ரெக்கார்ட் 3. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிட்டு, பிரிண்ட் ஆகிட்டு. இது இதோட ப்ரோக்ராமோட ரிசல்ட்டு. சரியா, ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட் என்னது, sample1.csvங்கிற ஃபைலில் உள்ள கண்டென்ட்டை நம்ம பைத்தானில் உட்காந்துட்டு என்ன செஞ்சுருக்கோம், ரீட் பண்ணியிருக்கோம். அதோட ஆன்சரும் நம்மளுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிருக்கு. சரியா, தென் டேட்டா வித் ஸ்பேசஸ் அட் த பிகினிங். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பிகினிங்கில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சுக்கும், நெக்ஸ்ட் ஃபீல்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். கண்டெய்னிங் த ஃபாலோயிங் டேட்டா வென் ஓப்பன் த்ரூ நோட்பேட், டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 இருக்கா. தென் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ரீட், இதை எப்படி ரீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சிஎஸ்வி டாட், அதே மாதிரி தான் சிஎஸ்வி டாட் ரீடர் டயலெக்ட், மை டயலெக்ட், டீலிமிட்டர் கமா, ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா, ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வேல்யூ எடுத்துக்கணும்னா ட்ரூ எடுத்துக்கணும், நம்ம கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா, தென் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கண்டென்ட்டாக வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து டீலிமிட்டர் வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம். சிஎஸ்வி ஓப்பன் வித் ஓப்பனில் ஃபைல் நேம் சொல்லியிருந்தோம், ரீட் மோட் சொல்லியிருந்தோம். ரீட் மோட் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக ரீட் பண்ணிட்டோம். சரியா, பட் இதில் என்ன கான்செப்ட் கொண்டு வராங்கன்னா, டீலிமிட்டர் என்னது வந்து டீலிமிட்டர் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து இதில் இருக்கும். ரீடர் டயலெக்ட் ஈக்குவல் டு மை டயலெக்ட், நான் என்ன டீலிமிட்டராக செட் பண்ணணும் அதை எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், டீலிமிட்டராக கமா வந்து செட் பண்ணியிருக்கோம். சரியா, நம்ம கொடுத்தாலும் அது வந்து கமா, நம்ம கொடுக்கலனாலும் கமா தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்க போகுது. பட் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயலெக்டை நாமளும் என்ன பண்ணியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம், டீலிமிட்டர். இந்த ப்ரோக்ராம் பொறுத்ததுக்கு டீலிமிட்டர் என்னது, கமா தான் டீலிமிட்டர். சரியா, ஸோ அப்போ எங்கெல்லாம் கமா இருக்கோ அதை என்ன செஞ்சுக்கிடும், அடுத்த ஃபீல்டாக செட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஃபைலை வந்து எஃப் யூஸ் பண்ணி ஓப்பன், அதில் வந்து வித் மோட் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து எஃப் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஃப் கமா டயலெக்ட் ஈக்குவல் டு மை டயலெக்ட். சரியா, நான் என்ன காலம் செப்பரேஷன் கொடுத்தனோ அதை வந்து நீ டயலெக்டில் செட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ரோவாக ரீட் பண்ணியிருக்காங்க. ரீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சரியா, இப்போயும் நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் கிடைக்கும். சரியா, அப்போ கமாவை என்னென்னு எடுத்துக்கணும், அது நியூ காலமாக எடுத்துக்கணும். கமா இருந்துச்சு அப்படின்னா அந்த காலம் டெர்மினேட் ஆகிடுது, அடுத்த காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ப்பா. இதில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி தான் ஆன்சர் எழுதணும். இதில் உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். சரியா, ஸோ அப்போ இங்கே கொடுத்த டயலெக்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஃபார்மட் ஆஃப் த சிஎஸ்வி ஃபைல் தட் இஸ் டு பி ஃபார்மட். எந்த ஃபார்மட்டில் ரீட் பண்ண போகுது அப்படிங்கிறதான் டயலெக்ட் என்ன செய்யுது, டிஸ்கிரைப் பண்ணுது. சரியா, ஸோ ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ரிமூவிங் ஒயிட் ஸ்பேசஸ் ஆஃப்டர் த டீலிமிட்டர். ஸோ ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வந்து நம்ம ட்ரூவும் செட் பண்ணலாம், ஃபால்ஸும் செட் பண்ணலாம். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அது நம்மளுக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகும்.
சரியா. ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸோட டிஃபால்ட் வேல்யூ என்னது, ஃபால்ஸ். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். நம்ம அதில் என்ன செட் பண்ணியிருந்தோம், ட்ரூன்னு செட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ். அது என்ன செய்யாது, இனிஷியல் ஸ்பேஸ்லாம் ஸ்கிப் பண்ணாது. சரியா, நம்ம சொன்னோம்னா தான் அது என்ன செய்யும், பண்ணும். ஓகே.